ராஜா கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த ஒரு பெரிய ஸ்லாகியத்தை கொடுத்தபடினாலும், இருதயத்திலே அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்தபடினாலும், ராஜ்யத்தின் வல்லமை கொடுத்ததற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக துதி கணத்தை செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தாதி கர்த்தரை, ராஜாதி ராஜாவை, தேவாதி தேவனை கம்பீரமாக ஆர்ப்பரிக்கவும் துதிக்கவும் கூடி வந்திருக்கிறோம். ஏனென்றால் அவர் சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் மகிமையின் தேவனாக இருக்கிறார். ஒருவரும் சேரக்கூடாத வெளியிலே வாசம் செய்கிறவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மிக கவனமாக கேளுங்கள். முதலாவது, தேவ மகிமை உங்களை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும். அவர் மகிமை தேவ ஜனத்தின் மீது தங்கி இருக்கிறதாக இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் மகிமை நம் மத்தியிலே தங்கி இருக்கிறதாக இருக்கிறது. தம்முடைய மகிமைக்காகவும் தம்முடைய நாமத்திற்காகவும் சேனைகளின் கர்த்தர் சர்வ வல்லவர் செங்கடலை இரண்டாக பிளந்து தம்முடைய சொந்த ஜனத்தை இஸ்ரவேலை வழிநடத்தினாரே. அவர் நல்லவர் அல்லவா? சர்வ வல்லவர் அல்லவா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் நல்லவர் என்று? அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். கல்வாரி சிலுவையிலே அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தாரே. ஹல்லேலூயா. தூதர்கள் போற்றுகிறார்கள் அவருடைய மகிமையை, வானங்கள் விவரிக்கிறது அவருடைய மகிமையை. வேதம் இப்படியாய் சொல்கிறது, மோசே மலையின் மீது ஏறி போன போது ஒரு மகிமையின் மேகம் மூடிற்று என்று. கர்த்தருடைய மகிமை அந்த மலையின் மீது தங்கி இருந்ததாம். ஹல்லேலூயா. 6 நாட்கள் அந்த மலை மீது தங்கி இருந்தது. 7ஆம் நாளிலே கர்த்தராகிய ஆண்டவர் மோசேயை கூப்பிட்டார். அந்த மகிமையின் மலையில் இருந்து மேகத்தின் நடுவிலே இறங்கி ஆண்டவர் கூப்பிட்டார். அந்த மலையின் கொடுமுடியிலே உச்சியிலே ஆண்டவருடைய மகிமை எப்படிப்பட்டதா இருந்தது தெரியுமா? பட்சிக்கிற அக்கினியை போல இருந்ததாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். சர்வ வல்லவராக இருக்கிறார். சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார். ஏக சக்கராதிபதியாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஒரு பலிபீடமும் இரத்தத்தால் அசுசிப்பட்டு விட்டார், கரைபடிந்து விட்டார். தேவனுடைய மகிமையால் மாத்திரமே பரிசுத்தமாக்கப்படும். ஹல்லேலூயா. வேதம் இப்படியே சொல்லுகிறது, அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும். அது ஆசரிப்பு கூடாரமாக இருந்தாலும் சரி, பலிபீடமாக இருந்தாலும் சரி, நான் அதை பரிசுத்தமாக்குவேன் என்று சொல்கிறார். தேவனுடைய மகிமை எங்கே இருக்கிறதோ அங்கே பரிசுத்தம் இருக்கிறது. அங்கே மகிமை இல்லைனா அங்கே அசுத்தம் நிறைந்ததாய் காணப்படுகிறதா இருக்கிறது. தேவ மகிமை எப்படிப்பட்டதா இருக்கு தெரியுமாங்க? ஒரு விசை ஆண்டவராகிய கர்த்தர் மோசேயை நோக்கி பேசுகிறார். என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து என்னுடைய கரத்தினால் உன்னை மூடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பின்பு என் கரத்தை எடுப்பேன், என் பின்பக்கத்தை நீ காண்பாய், என் முகத்தை காணாதிருப்பாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். பார்க்க கூடாதபடிக்கு அவர் அதிக பரிசுத்தமான தேவனாக இருக்கிறார். ஜோதிகளின் பிதாவாகிய தேவனாக இருக்கிறார். தேவன் உங்களை எங்க வைத்திருக்கிறார் தெரியுமா? அவருடைய கண்மலையின் வெடிப்பிலே வைத்திருக்கிறார். ஒருவனும் கை போடாதபடிக்கு உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லைங்க, அவருடைய கரத்தினால் உங்களை மூடுகிற தேவனாக இருக்கிறாரே. எந்த சத்துருவும் கண் போடாதபடிக்கு உங்களை மறைத்து வைத்திருக்கிறவராக இருக்கிறார். கண்மணி போல பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை தருகிறார். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே எப்படியா சொல்லப்படுகிறது? இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், இருக்கிற இடத்துல சுகமாய் வாழ போறா என்று ஆண்டவர் சொல்கிறார். யாக்கோபின் ஊற்றானது திராட்சை ரசமும் தானியமும் நிறைந்த தேசத்திலே உங்களை வாழ வைப்பேன் ஆண்டவர் சொல்றார். அவருடைய வானம் பனியை பெய்து கொண்டே இருக்குமா? ஆண்டவர் சொல்றார், நீ இருக்கும் தேசத்துல இடத்துல அவனை நான் வாழ வைக்க போறேன். ஆண்டவர் சொன்னார் இஸ்ரவேல் தேசத்துக்கு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் தருவேன் என்று ஆண்டவர் சொன்னாரே, வாக்குரைத்தாரே. ஒருவேளை உங்க வீட்டுல பஞ்சகாலமா இருக்கா? ஆண்டவர் உங்கள் குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களுடைய குறைவை எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவாய் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்களுக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏனென்றால் இஸ்ரவேலே நீ பாக்கியவான். அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சி எல்லாம் கேளுங்க, நீங்க பாக்கியவானா இருக்கிறீங்க. உங்க குடும்பம் பாக்கியவானா இருக்குது. ஏன்னா ஆண்டவர் கரத்திலே நீங்க இருக்கிறவர்களாக இருக்கிறீங்க. அநாதி தேவன் உங்களுடைய அடைக்கலமாக இருக்கிறார்.
கர்த்தராலே ரட்சிக்கப்பட்ட ஜனமாக இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒப்பானவர் யாருமே இல்லைங்க. உங்களுக்கு சகாயம் செய்யும் கேடகம் கர்த்தராய் இருக்கிறார். மகிமை பொருந்திய பட்டயம் அவராக இருக்கிறார். உங்களுடைய சத்துருக்களை மேடைகளை நீங்க மிதிப்பீங்க. உங்களுடைய சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். ஏனென்றால் நம் தேவன் அநாதி தேவன். அவர் உயர்ந்த அடைக்கலமாய் நமக்கு இருக்கிறாரே. அவர் நித்திய புயல்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவனாக இருக்கிறார். மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பரிசுத்தமான தேவனை பாடலாமா? உள்ளத்தின் ஆழத்தில் ஒவ்வொருவரும் கரங்களை உயர்த்தி எங்களோடு சேர்ந்து பாடுங்கள். அவர் நித்திய
சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹalleluya. இரண்டாவதாக இருதயத்தை கர்த்தருக்கு நேராக அவர் ஒருவரே தேவன் என்று ஆராதனை செய்ய வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் கல்லும் மண்ணும் அல்ல, ஜீவாதிபதியாக இருக்கிறார், ஜீவனை கொடுத்தவராக இருக்கிறார், ஜீவனோடு வாழ்கிறவராக இருக்கிறார். ஹalleluya. வேதம் இப்படியா சொல்லுதுங்க, நான் என் நியாய பிரமாணத்தை அவர் உள்ளத்திலே வைத்து இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் கர்த்தராய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தருங்க. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் ஒருவரே நமக்கு கர்த்தராக இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல எப்படி இருக்கணும் தெரியுமா? உன் முழு இருதயத்தோடும், உன் முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோட அவர் மேல அன்பு கூற வேண்டும். அவருக்கு நிகரான ஒருவரும் இல்லை. அந்நிய தேவர் உன் நடுவில் இருக்கவே கூடாது. ஹalleluya. இங்கே பார்க்கிறோம், இஸ்ரவேலுக்கும் பெலிஸ்தருக்கும் யுத்தம் உண்டது. யுத்தத்திலே பெலிஸ்தருடைய கை உயர்ந்திருந்தது. மகா பெரிய சங்காரம் உண்டாயிற்று. இஸ்ரவேலர் முழிந்தோடி போனார்கள், தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். யுத்தத்திலே தேவனுடைய மகிமையான உடன்படிக்கையின் பெட்டி பிடிபட்டது. ஹalleluya. உடன்படிக்கை பெட்டி என்றால் என்னங்க? ஹalleluya. முன்பொரு காலத்திலே கர்த்தராகிய ஆண்டவர் மோசே மூலமாக தம்முடைய ஜனங்களுக்கு உடன்படிக்கை செய்தார். என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவீர்கள் என்றால் தலைமுறையாக நான் உங்களுக்கு நன்மை செய்வேன் என்று வாக்குறுதி அளித்திருந்தார் தேவன். கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் கண்டிப்பாக தண்டனை உண்டு என்று எச்சரித்திருந்தார். அவருடைய உடன்படிக்கை அடையாளமாக இஸ்ரவேல் தமது வடிவமைப்பிலான சொந்த வடிவமைப்பிலான பெட்டியை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். அந்த பெட்டி அகசியா மரத்திலான தங்கத்தில் உள்ளும் புறமும் பூசப்பட்டு பெட்டியின் மீது 2 கேருபீன்களை வைக்க சொல்லியிருந்தார். அது மாத்திரம் இல்லைங்க, கிருபாசனத்தை வைக்க சொல்லியிருந்தார் ஆண்டவர். உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிந்ததே, வானத்தின் அப்பமாகிய மன்னா, ஆரோனின் துளித்த கோல், 10 கட்டளைகளை ஆண்டவர் உள்ளே வைக்க சொன்னார். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் உடன்படிக்கை பெட்டி எங்க வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். பாலைவனத்திலே கூடாரத்திலே பரிசுத்தமான ஸ்தலத்தில் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியை வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். எருசலேமில் வைக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். தேவ மகிமையின் பெட்டி தேவ சனத்தின் மீது தாங்க இருக்க வேண்டும், தேவ சனத்தின் நடுவில் தான் இருக்க வேண்டும். ஆனால் தேவ சனத்தின் நடுவே இல்லாவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? யுத்தத்துல மடிந்து போனாங்க நிறைய பேர். 30,000 காலாட்கள் மடிந்து போனார்கள். தேவனுடைய பெட்டியை இஸ்ரவேல் தேசத்திலிருந்து எடுத்து போயிட்டாங்க. யுத்தத்திலிருந்து செய்தி வருகிறது வேடிக்கை, தேவனுடைய மகத்துவமான மகிமை நிறைந்த உடன்படிக்கை பெட்டி அவங்க பிடித்துட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன பொழுது ஏலி மரணம் அடைந்தார். 40 வருஷம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து வந்தார். அவருடைய குமாரர்களோ தேவனுடைய பார்வைக்கு பொல்லாதவர்களை செய்தார்கள், மடித்து போனார் யுத்தத்தில். ஏலியுடைய மருமகள் பிரசவ வேதனையில ஒரு மகனை பெற்றெடுக்கிறார். அவனுக்கு இக்கபோத் என்று பெயரிடுகிறார். இக்கபோத் என்றால் இஸ்ரவேலின் மகிமை பறிபோகி விட்டது என்று அர்த்தமாகும். ஹalleluya. ஏன் தெரியுமா அப்படி பேர் போடுறார்? ஆண்டவருடைய உடன்படிக்கை, மகிமையான உடன்படிக்கையை அவர் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று அர்த்தமாகும். 7 மாதங்கள் பெலிஸ்தர் கையில் இருந்தது. ஹalleluya. எபினேசரிலிருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள் ஆண்டவருடைய மகிமையான பெட்டியை. அங்கே தாகோன் கோயிலிலே வைத்தார்கள். அங்கே மறுநாள் வந்து பார்க்கும் பொழுது அவருடைய தெய்வங்கள் எல்லாம் நம்முடைய ஆண்டவராகிய மகிமையின் பெட்டிக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து வணங்கியதான் என்று. ஹalleluya. எப்பேற்பட்ட தேவன் நம் தேவன். அதனுடைய ஸ்தானத்தில் திரும்பி வைத்துட்டு மறுநாள் வந்து பார்க்கிறாங்க. தாகோனின் வாசல் அண்டையிலே கை கால் தனியாக முண்டமாக வீசப்பட்டு கிடந்ததை பார்த்து கலங்கினார்கள் அனைவரும். அது மாத்திரம் இல்லைங்க, அந்த தேசம் முழுவதும் மூல வியாதினாலே அவதிப்பட்டார்கள். ஆண்டவர் வாதித்தார். அந்த ஜனங்க எல்லாரும் ஆண்டவராகிய இஸ்ரவேலின் தேவன், மகிமையின் தேவன், அவருடைய கரம் நம்ம மேல பாரமா இருக்கிறதை கண்டு, அப்பா இந்த பெட்டியை நீங்க தயவு செய்து காத்துக்கு எடுத்துட்டு போயிடுங்க. காத்து தேசத்துக்கு போனாங்க. அங்க மட்டும் முழுவதும் சங்காரம் உண்டாயிற்று. சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் மூல காய்ச்சலால் அவதிப்பட்டாங்க. அங்கிருந்து ஏக்ரோன் எடுத்து போறாங்க. அங்க எல்லாரும் கூக்குறாங்க, ஐயோ வேண்டாம், காத்துக்கும் அஸ்தோத்திற்கும் நடந்ததை பார்க்கிறோம், எங்களுக்கு அதிகமாக நடக்குமே என்று கூக்குறாங்க. எல்லாம்
அதிபதிகளை பிலிஸ்தீன் அதிபதிகளை கூப்பிட்டு வரவழைத்து, எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்களோ ஆண்டுடைய மகிமையான பெட்டியை அங்க கொண்டு வச்சிருங்க, அந்த ஸ்தானத்துல கொண்டு வச்சிருங்க. எங்களால தாக்கு பிடிக்க முடியாது, அவருடைய மகிமை எங்களால தாக்கு பிடிக்க முடியாது. பரிசுத்தமான தேவனாக இருக்கிறார் ஆண்டவர், பரிசுத்தமான தேவனுங்க. உங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நன்மை செய்கிற நாயகனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஆண்டவருடைய பெட்டி அதனுடைய ஸ்தானத்துக்கு கொண்டு போக விடுகிறாங்க. யோசுவாவின் வயலிலே பெஸ்டிவேஷன் மனுஷர்கள் அதை கண்ட பொழுது சந்தோஷம் கொண்டார்கள். ஆண்டுடைய மகிமையான பெட்டி வருகிறது என்று அங்கே பலிகளை செலுத்துகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ளாமல் ஆண்டவருடைய பெட்டியை உற்று பார்த்தபடினால் 50,000த்திற்கும் மேற்பட்ட ஜனங்கள் மடிந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அஸ்தோத்திற்கும் காசாவுக்கும் அஸ்கலோனுக்கும் காத்துக்கும் ஏக்ரோனுக்கும் நடந்ததை உங்களுக்கு நான் விவரித்தேன். ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய ஸ்தானத்தை ஒருவருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டார். அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லைங்க. அவர் கல்லும் மண்ணும் அல்ல, ஜீவாதிபதியாக இருக்கிறார். அதிக கணத்திற்கு பாத்திரராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? ஹல்லேலூயா. ஒருவர் நிற்கவே முடியாது. தேவனுடைய மகிமை உங்களை சுற்றியாக இருக்கணும். அவரை விட்டு விலகி போயிடாதீங்க. சாமுவேல் இஸ்ரவேல் ஜனத்தை கூப்பிட்டு, நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்பி வர கடவீர்கள். அந்நிய தேவர்கள் அஸ்தரோத்தை உங்கள் நடுவில் விலக்கி போட வேண்டும். உங்கள் இருதயத்தை நேராக்கி கர்த்தரை ஒருவரை ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். பிலிஸ்தர் கையில் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். இன்றைய தினத்தில் கேட்டுக் கொண்டிருக்கிற என் ஜனமே, விசுவாசிகளே, ஆண்டவரிடத்தில் திரும்பி வாருங்கள். முழு இருதயத்தோடு திரும்பி வாருங்கள். எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கொள்ளை நோய்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று? அந்த நாளிலே சர்வாங்க தகனங்களை சாமுவேல் படைக்கிறார் ஆண்டவருக்காக. ஆண்டவர் பெரிய இடி முழக்கத்தினால் பெலிஸ்தர்களை கலங்க பண்ணினார். அன்றைய தினம் வெற்றியை காண்பித்தார். எல்லாம் பட்டு விழுந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? லேசான காரியத்தை கொண்டு ஆண்டவர் வெற்றியை தருகிறவராக இருக்கிறார். அவங்க பக்கத்துல 50,000 பேர் இருக்கலாம், ஆண்டவர் நம்ம பக்கத்துல 1,00,000 பேர் அனுப்பி செய்வாரா? இல்லங்க. அசாதாரணமான இயற்கையை கொண்டு, அசாதாரணமான இயற்கையை கொண்டு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது சாமுவேல் மிஸ்பாவுக்கும் சேலோக்கும் நடுவில் ஒரு கல்லை நிப்பாட்டி, நம் தேவன் இம்மட்டும் உதவி செய்தார் எபினேசர் என்று விளக்கமிட்டார்கள். இக்கப்போது இல்லைங்க, எங்கள் தேவனுடைய மகிமையை நாங்கள் விட்டு போகல. எபினேசர் எங்களோடு கூட இருக்கிறார். நாங்கள் பயப்படுவதில்லை, கலங்குவதில்லை. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நாங்கள் கலங்குவதில்லை என்று எத்தனை பேர் விசுவாசத்தோடு உங்களுடைய ஆவி உயிர்ப்பிக்க போறீங்க இந்த நாளிலே? பாடுவோமா? நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவராக இருக்கிறாரே. கரங்களை உயர்த்தி, கரங்களை தட்டி, உள்ளத்தோடு இதயத்தோடு ஆண்டவரை ஆராதிப்போம். ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க
வெற்றியை தந்தவராக இருக்கிறார். ஹalleluya. தேவ ஜனமே பயப்படாதீங்க, கலங்காதீங்க. தேவ நன்மைகளின் தேவனாக இருக்கிறார், நன்மை செய்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். ஹalleluya. சங்கீதக்காரன் தாவீது இப்படியாக சொல்கிறார், கர்த்தரின் வெளிச்சமும் இரட்சிப்புமானவர், நான் யாருக்கு பயப்படுவேன்? என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கு அஞ்சுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய மகிமை எங்கே இருக்குதோ, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு நிச்சயமாக. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று. ஹalleluya. நம்ம மத்தியில இந்த நாள்ல இந்த வேளையில தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். ஹalleluya. நாள் ஒன்று வருகிறதுங்க, இதை காட்டிலும் அதிகமான காரியங்கள் சம்பவிக்க போகுது. திடன் கொள்ளுங்கள். ஹalleluya. ஹalleluya. திடன் கொள்ளுங்கள். ஸ்திரமான ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த சலசலப்பான கண்டு அஞ்சவே வேண்டாங்க. சர்வ வல்லவர் நம் பக்கத்தில் இருக்கிறார், சர்வ வல்லவர் நம் நடுவிலே வாசமாக இருக்கிறார். வெளிப்படுத்துதல் 9:15 வாசிக்கிறோம், அப்பொழுது மனுஷரின் 1/3 கொள்ளும்படியாக 1 மணி நேரத்திற்கும், ஒரு நாளுக்கு, ஒரு மாதத்திற்கும், ஒரு வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்கள் அவிழ்க்கப்பட்டார்கள். இதை காட்டிலும் பெரிய சங்காரம் சம்பவிக்க போகிறது. ஹalleluya. கலங்காதீங்க, சகித்திருங்க, பொறுமையோடு இருங்க. காலம் சமீபமா இருக்கிறது. ஆண்டவராகிய நமது ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹalleluya. மிகுந்த ஒரு நற்செய்தி நமக்கு காத்திருக்கிறது. பலன் கொண்டவர்களாக பலனோடு தரித்திருங்க. ஹalleluya. உடன்படிக்கை பெட்டியின் உண்மையான மகத்துவம் என்ன தெரியுமாங்க? மெர்சி சீட் என்று அழைக்கப்படுவார்கள். கிருபாசனம். எபிரேய வார்த்தையில அது சமாதானப்படுத்துவது, தூய்மைப்படுத்துவது என்று அர்த்தமாகும். முன்பு ஒரு காலத்துல பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை ஆரோன் கிருபாசனத்துக்குள்ள, உடன்படிக்கை உள்ள பரிசுத்த ஆலயத்துக்குள்ள போவார். கடந்த பாவங்களையும், என் ஜனத்தின் பாவம், என் குடும்பத்தின் பாவத்திற்காகவும், தேசத்தின் பாவத்திற்காகவும் ஆண்டவரிடத்துல ஒரு ஆட்டுக்குட்டியோ ஒரு கன்றுக்குட்டியோ எடுத்துக்கொண்டு போயிட்டு பலியிடுவார்கள். அந்த ரத்தத்தை கிருபாசனத்திலே தெளித்து பாவம் விமோசனம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வார்கள். அந்த இடம் கிருபாசனமாக இருக்கிறது. இறுதி தியாகத்தின் அடையாளமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை கழுவுவதற்காக சிலுவையிலே மரித்து ஜீவனோடு உயிர்த்தெழுந்தார். ஜீவனோடு உயிர்த்தெழுந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இறுதி தியாகத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். முதல் உடன்படிக்கை கிருபாசனமாக இருக்கிறது. இரண்டாம் உடன்படிக்கை நம் தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார். ஹalleluya. ரோமர் 3 வாசிக்கிறோம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்தவர்களாய் மாறினார்கள். இலவசமாய் அவருடைய கிருபையை பெற்றுக் கொண்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். தேவன் பொறுமையோடு இருந்தார். ஒரு காலத்துல நடந்த எல்லா பாவத்திற்கும் பொறுமையா இருந்தார். ஹalleluya. தேவன் நீதிபரராக இருக்கிறார். நீதியை காண்பிக்கும் பொருட்டாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலே நீங்களும் நானும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரை பற்றும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் விசுவாசத்தினாலே கிருபாதார வழியாக அவரே ஒப்பு கொடுத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் தாங்க நமக்கு கிருபாதார ஒரே பலி. ஹalleluya. ஹalleluya. பழைய ஏற்பாட்டுல பாவ விமோசனத்துக்கு அந்த இடம் கிருபாசனம். புதிய ஏற்பாட்டுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், சிலுவையின் ரத்தம். ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனி நாம் அந்த உடன்படிக்கை, முதல் உடன்படிக்கை பக்கத்துல போக வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கலாம், நோக்கி பார்க்கலாம். நமக்காய் சிலுவையிலே ரத்தம் சிந்தினாரே, நம்முடைய பாவத்தை, இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தாரே, அவரை பார்க்கிறவங்க பரிசுத்த ஆவியானவரை அழைக்கலாமா? அசைவாடும் ஆவியானவரே, எங்கள் மேல நீங்க அசைவாடும் ஐயா. ஆண்டவரே, நாங்க ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கால சூழ்நிலை சரியில்லைதான், ஆனால் நாங்கள் விசுவாசத்தோடு உண்மை பற்றி கொண்டவர்களாக நிற்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உங்களுடைய ரத்தத்தால் எங்களை தூய்மைப்படுத்துங்க. உங்களுடைய ரத்தத்தின் கிருபாசனத்தினால் எங்களை தூய்மைப்படுத்துங்க. ஆண்டவரே, இறங்கி வாழும். ஆண்டவரே, அசைவாடும் எங்கள் மத்தியில், அசைவாடும் ஐயா. எங்கள் மத்தியிலே நீங்க அசைவாட வாழும். ஆண்டவரே, ஏழு புத்துவனத்தின் மத்தியில் அசைவாடின என் தேவன் எங்கள் மத்தியிலே அசைவாடும் நாளே. எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, உங்களுடைய ஆவியினால் நிரப்புங்க. உங்களுடைய ஆவியினால் எங்களை நிரப்புங்க ராஜா. எங்களை துடைங்க, எங்கள் கண்ணீர் எல்லாம் துடைங்க ஆண்டவரே. எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினால் நிரப்புங்க ஆண்டவரே. சொல்ல போறீங்க, ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களை நிரப்பமாகும் ராஜா.
அசைவாடி கொண்டு ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டிருக்கிறார். ஹalleluya. இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். சுகம் வேண்டுமா? ஆண்டவர் உங்களை தொடுகிறார். உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. உங்கள் உள்ளங்கள் ஒவ்வொருவரையும் தேற்றி கொண்டிருக்கிறார். காயப்பட்ட உள்ளமா இருக்கலாம். தம்பி, தங்கச்சி, அக்கா, சகோதரனே, சகோதரியே, காயப்பட்டு இருக்கலாம் நீங்க. ஆனா நான் சொல்றேன், அப்பா தகப்பன் வந்து விட்டார் என்றால் உங்கள் வீடு சுகமாக இருக்கும், உங்கள் குடும்பம் நலமாக இருக்கும். நன்மைகளின் நாயகன் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஆண்டவர் உற்சாக ஆவி உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார் என்று. கண்டிப்பாக உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் மேல பற்றுதலா இருக்கு. அவர் மகிமையை யாருக்கும் கொடுத்துறாதீங்க. அவர் மகிமையை அவருக்கு மாத்திரம் கொடுங்க. மகிமையின் தேவனாக இருக்கிறார். இந்த புறமான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாள் ஆண்டவர் சமூகத்துல கதறி அழுது, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா, என்னை மகிமைப்படுத்துங்கப்பா. அப்பா ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தினால் ஆண்டவரே இஷ்டமா நான் மகிமை அடைய வேண்டும். எல்லாரும் சந்தோஷமா இருங்க. ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருங்க. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள சந்தோஷமா இருங்க. கர்த்தராகிய இயேசுவை அவர் எழுப்பினார் உண்மை என்றால் உங்களையும் அவருக்குள்ள எழுப்புவார். ஆண்டவர் கண்டிப்பாக ஜீவனோடு உங்களை எழுப்புவார். மரண தருவாயில சகோதரனை ஒரு வேலை இருக்கலாம், சகோதரி ஒரு வேலை உங்க வீட்டுல மரண தருவாயில் இருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிறார், எழுந்து வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவராக இருக்கிறாரே, உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹalleluya. கர்த்தர் மகிமையை கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு. தேவனாகிய கர்த்தர், மகிமையான கர்த்தர், மகிமையை அவருடைய மகிமை விளங்கும்படியாக கிருபையை உங்களுக்கு கொடுத்திருக்க, கிருபையாக இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரே. சந்தோஷப்படுங்க. ஹalleluya. தேவனுக்கு மகிமையை செலுத்துங்க. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவங்க, எல்லா உபத்திரமும் சீக்கிரமாக நீங்கிவிடும். நீங்க அதிக கணத்திற்கு பாத்திரவர்களா இருப்பீங்க. சகித்துக் கொள்ளுங்க, சகித்துக் கொள்ளுங்க. மிகவும் அதிகமான நித்திய கணத்துக்குரிய பாத்திரவான்களா இருப்பீங்க. கண்டிப்பா நீதியின் கிரீடம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மூலமாக நீங்க நிந்திக்கப்பட்டீங்கன்னா ஒருவேளை இந்த நாள் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு நீதியின் கிரீடத்தை வைத்திருக்கிறார். ரட்சிப்பின் சார்பை உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் இந்த அறை முழுவதும் நிறைந்து காணப்படுகிறார். எங்கள் மேல நம்முடைய ஆவியை ஊற்றினபடினால நாங்கள் பேசுகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம், நன்மையை பேசுகிறோம். உங்கள் மேல எல்லா தேவனுடைய வாக்குத்தத்தங்களும் படிப்பதாக, ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள் உங்கள் மேல வந்து படிக்க முடியாது. ஆண்டவர் இந்த நேரத்தை எங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்தார். நாங்கள் ஆண்டவருக்கு என்று சுகந்த வாசனையாக துதிகளை அவர் கையில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்களும் துதிகளை, ஆராதனையில் அவரை மகிமைப்படுத்துங்க, அவரை சந்தோஷப்படுத்துங்க. மகிமையான தேவன் உங்கள் வீடுகளிலே வாசமாயிருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீதியா இருக்கிற நேரத்தை ஒரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, பேசுகிற தாசனை ஆசீர்வதிங்க. வார்த்தையை கொண்டு ஒவ்வொரு ஜனங்களையும் கட்டுவீராக, பலப்படுத்துவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் புனித நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் மார்க்கம் ஜீவன் நடக்கும் எங்கள் பரலோக தகப்பனே, ஆமென், ஆமென். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையிட்ட இன்ப நாமத்தினாலே இந்த கூடுகைக்கு வந்திருக்கின்ற உங்களை அனைவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் எந்த அளவிற்கு நமக்கு கிருபை காட்டுகிறார், நம்மை எவ்வளவாய் அன்பு கூறுகிறார் என்பதை எவ்வளவு அதிகமாய் நாம் அறிந்து கொள்கிறோமோ அவ்வளவு அதிகமா நாம் கர்த்தரை நேசிக்கவும், அவரை சேவிக்கவும், அவரை ஆராதிக்கவும் முடியும். தேவன் தம்முடைய ஒரே குமாரனை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
மிகப்பெரிய கொடைவளலாகிய பிதாவாகிய தேவன் மிகப்பெரிய பரிசாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே தந்து அவர் மூலமாக மகா பெரிய ஒரு ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறார். அதனால் மனிதனுக்கு மிகப்பெரிய பயன் என்னன்னா கெட்டு போக மாட்டார். மிகப்பெரிய பலன் என்று சொன்னா நித்திய ஜீவன். இப்படி மிகப்பெரிய பயனையும் மிகப்பெரிய பலனாகிய நித்திய ஜீவனையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் அந்த அன்பை யார் யார் அதிகமாக அறிந்து கொள்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கவும் அதிகமாய் சேவிக்கவும் ஆராதிக்க முடியும். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வாக்கியத்தில் நாம் பார்க்கிறோம், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். ஆண்டவரை தேவனை நாம் முத்தம் செய்ய வேண்டும். முத்தம் செய்தல் என்று சொல்லும் போது அதை அவரை ஆராதிக்க வேண்டும் அல்லது அவரிடத்தில் அன்பு கூறுதல். ஆராதித்தல் அன்பு கூறுதல் என்பது அதனுடைய அர்த்தமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு விசுவாச கூட்டத்தாரில் ஒரு தரத்தார் ஆராதனை முறையும் இன்னொரு தரத்தாருடைய ஆராதனை முறையும் வித்தியாசமாக வேறுபாடாக உள்ளது என்பதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை முத்தம் செய்த 2 பேருடைய வாழ்க்கை வைத்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஹல்லேலூயா. நீ மாற்றும்
லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 36வது வசனத்திலிருந்து 50வது வசனம் வரை நாம் படித்து பார்ப்போம் என்றால் அங்கே ஒரு ஸ்திரீயுடைய காரியத்தை குறித்து நாம் பார்க்கலாம். இது 32வது வசனத்தில் படிக்கிறேன். அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே ஒரு பாவியாகிய ஸ்திரீ செய்த ஒவ்வொரு செயலும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அவை ஒவ்வொன்றும் அர்த்தம் உள்ள ஒரு செயலாக காணப்பட்டது. அவருடைய பாதங்கள் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரால் நினைத்து பாதங்களை தன் கண்ணீரால் நனைத்தார். பாவ ஸ்திரீக்கு அல்லது ஒரு வேசிக்கு அவளுடைய கண்கள் ஒரு கவர்ச்சிக்காக பயப்படக்கூடிய ஆயுதமாக காணப்படுகிறது. எப்படியெல்லாம் அலங்கரித்துக் கொண்டு தன் கண்களினாலே ஆண்களை கவர்ந்தெடுக்கும் அவளது கண்களிலிருந்து இப்பொழுது தண்ணீர் வடிகிறது. அது மனம் திரும்புவலின் கண்ணீர். பாவியாகிய தன்னை இப்பேற்பட்ட பரிசுத்தர் அன்பு கூர்ந்து ஏற்றுக்கொண்டதை நினைத்து அவள் ஆனந்த கண்ணீர் விடுகிறார். தன்மேல் இப்படி ஒரு அன்பு கூர்ந்து தன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பரிசுத்தருக்கு முன்பாக நான் நிற்கிறேனே, அவர் தன்னை ஏற்றுக்கொண்டாரே என்று சொல்லி இயேசுவின் பாதத்தை நனைக்கவும் கழுவவும் அவர் செய்கிறது அவருடைய கண்ணீர். தன்னுடைய கண்கள் இப்பொழுது கவர்ச்சியின் ஆயுதமாக பயப்படாமல் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி பார்த்து அவரின் அன்பு கூற பயன்படுத்துகிறாள். அடுத்ததாக அவரது பாதத்தை தலைமயிரினால் துடைத்து என்று பார்க்கிறோம். அன்றைய காலத்தில் யூத பெண்களுக்கு அவருடைய தலைமயிர் ஒரு மகிமையாய் கருதப்பட்டது. பாவியாக இருந்த இவள் ஆண்களை கவர்வதற்காக அதை அலங்கரித்து கவர்ச்சியாக வைத்திருப்பாள். இப்பொழுதோ அவளுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய மனம் திரும்புதல் ஏற்பட்டு தலைமயிரை ஒரு கந்தையை போல் பாவித்து இயேசுவின் பாதத்தை துடைப்பதற்கு பயன்படுத்துகிறாள். பழைய வாழ்க்கையில் இருந்து ஒரு விடுதலை பெற்று அவள் இயேசுவை ஆராதிக்கவும் வணங்கவும் கனப்படுத்தவும் தன்னுடைய தலைமயிரை இங்கே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறாள். அவருடைய பாதங்களை முத்தம் செய்து என்று நாம் பார்க்கிறோம். தன் உதடுகள் கூட கவர்ச்சிக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருந்தது. இப்பொழுதோ தன் வாழ்க்கையை மாற காரணமாயிருந்த தன்னுடைய வாழ்க்கை மாற காரணமாயிருந்த இயேசுவை துதிக்கவும் ஆராதிக்கவும் அவரை அன்பு கூறவும் அதை பயன்படுத்துகிறாள். பரிமள தைலத்தை பூசினாள் என்று பார்க்கிறோம். ஆண்களை கவர்வதற்காக தன் சரீரத்தையும் அலங்கரித்துக் கொண்டு அந்த சரீரத்திலே பரிமள தைலத்தை பூசி தன் சரீரத்தை விலை பேசி விற்று தவறாக பயன்படுத்திய அவள் பரிமள தைலத்தை இயேசுவின் பாதத்தில் பூசுகிறாள். ஏனென்றால் அந்த பரிமள தைலம் இனி ஒருபோதும் கவர்ச்சிக்காக அல்ல, இந்த சரீரமும் கவர்ச்சிக்காக அல்ல, இயேசுவை ஆராதிப்பதற்கும்
அவரை மகிமைப்படுத்துவதற்கும் அவரை கனப்படுத்துவதற்கும் மட்டுமே என்பதை காண்பிக்க அப்படி செய்தாள். இனி இந்த சரீரமும் இந்த தைலமும் கவர்ச்சிக்காக அல்ல, தேவனை ஆராதிப்பதற்காக. இந்த கண்கள் தேவனை ஆராதிப்பதற்காக, என்னுடைய தலைமயிர் தேவனை ஆராதிப்பதற்காக, என்னுடைய உதடுகள் தேவனை துதிப்பதற்காக, என் சரீரம் எல்லாமே அவை என்னை ஆட்கொண்டு என்னை ஏற்றுக்கொண்டு அவையின் பாவத்தை மன்னித்து எனக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்து புது வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்த அந்த அன்பருக்கு, என்மேல் அன்பு கூர்ந்தவருக்கு எல்லாவற்றையும் அவன் எனக்கு செய்த அந்த அன்பிற்காக, அவரிடத்தில் அன்பு கூறுவதற்காகவே நான் எல்லாவற்றையும் அவரை கனப்படுத்துவதற்கும் மகிமைப்படுத்துவதற்காகவே இப்பொழுது நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவள் இந்த இடத்திலே செய்கிற ஒவ்வொரு செயலும் பேசாமலே, தன் வாயை திறந்து எந்த ஒரு வார்த்தை சொல்லாமலே செயல்களே செய்து கொண்டிருக்கின்றார். என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருக்கும் நடக்கிற காரியம். ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கிறவர்களும் இதைதான் செய்ய வேண்டும். நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள், ரோமர் 6ஆம் அதிகாரம் அதோட 13ஆம் வாக்கியத்தில் நாம் இப்படி பார்க்கிறோம். நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதி ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரில் இருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லப்பட்டதை நாம் பார்க்கலாம். இதே போன்று ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியத்தை நான் எடுத்து பார்ப்பேன் சொன்னால், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இந்த ஸ்திரீயை போன்றவே தங்கள் பாவங்களை விட்டு ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் ஒருபோதும் தேவனுக்காக ஆண்டவரை பின்தொடராமல் தேவனுடைய அன்புக்காகவே அவர்களை ஆராதிப்பதும் அன்பு கூறுவதுமாய் இருக்கும். இது ஒரு தரப்பினருடைய ஒரு ஆராதனை. இனி ஒரு தரப்பினுடைய ஆராதனை இருக்கிறது. அது எப்படி என்று சொன்னால், யூதாஸ் காரியத்துடைய முத்தத்தை போல் இருக்கிறது. மற்றொரு தரப்பினர் யூதாஸ் காரியத்தை போன்று இயேசுவை முத்தமிடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். யூதாஸ் காரியம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு 3 ஆண்டுகள் இருந்தவன். அவருடைய உபதேசங்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய அற்புத அடையாளங்களை கண்ணார கண்டு அவரை பின்தொடர்ந்து சென்றார். 3 ஆண்டு காலமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து சென்றவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்கிறான் என்று பார்க்கிறோம். மார்க் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்திலே, அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் என்பவன் அவரை பிரதான ஆசாரியருக்கு காட்டிக் கொடுக்கும்படி அவரிடத்திற்கு போனான் என்று பார்க்கிறோம். அப்பொழுது 3 ஆண்டு காலமும் ஆண்டவரோடு இருந்தவன், அவனை பின்தொடர்ந்தவன், அவருடைய உபதேசங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டு இருந்தவன், இப்பொழுதோ பிரதான ஆசாரியரிடத்தில் சென்று நான் இயேசுவை காண்பித்து கொடுக்கிறேன் என்று அவனால் தான் வந்து சொல்லுகிறான். பிரதான ஆசாரியர்கள் இவரை தேடவில்லை. அப்பொழுது ஏதோ ஒரு காரியம் அங்கே அந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஏனென்றால் அப்பொழுது அப்படி சொல்றான். எப்பொழுது என்று நாம் பார்க்கும்போது 14ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியத்திலே, அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினான் என்று ஒரு பகுதியை நாம் படித்து வருகிறோம். அப்பொழுது இயேசு 8வது வாக்கியத்தில் சொல்கிறார், இவள் தன்னால் என்னதை செய்தால் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமான என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம்.
ஆக இவனுக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பு இப்பொழுது நிறைவேறவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மரிக்க போகிறேன், என்னை கொல்ல போகிறார்கள், அதற்கு அடையாளமாக இவளை இந்த பரிமள தைலத்தை பூசினாள் என்ற ஒரு வாக்கியத்தை கேட்டபோது நான் எதிர்பார்த்திருந்த காரியம் நடக்கவில்லை என்று சொல்லி அவன் மனதுக்குள்ளே எண்ணங்கள் உண்டாகிறது. அவனுடைய எண்ணம் எல்லாம் என்னவாக இருந்ததுன்னு சொன்னா, அவனுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் என்னவா இருந்ததுன்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மேசியாகவே எண்ணினார். மேசியா என்று சொன்னால் தங்களை ஆளப் போகிறவர் என்று சொல்லி இந்த உலகத்திலே ஒரு ராஜ்யத்தை அவர் ஏற்படுத்த போகிறார். அடிமைத்தன வாழ்வில் இருந்து நமக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்து நாம் அந்த ராஜ்யத்தில் நாம் இருக்க போகிறோம், நம்மிடையே இருக்கிற ஒருவர் நம்மை ஆளப் போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அவனுக்கு இருந்தது. இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மரிக்க போகிறேன் என்று சொல்லி. அப்பொழுதுதான் அவனுக்குள்ளே உண்டாகிறது, அவர் மரிக்க போகிறான்னு சொன்னா நம்ம ஆளப் போவதில்லை, நம்முடைய எதிர்பார்ப்பெல்லாம் வீணாய் போச்சு, நாம் பின்தொடர்ந்து வந்ததெல்லாம் சரியானதா இல்லை, ஆகவே இந்த இயேசு இனி இருக்கக்கூடாது என்ற எண்ணம் அவனுக்குள் வந்தது. அதுவேதான் சத்ரு சாத்தானும் அந்த காரியத்தை எதிர்பார்த்து கொண்டு இருந்தார். ஆகவே தான் அவன் சொன்ன பிரதான ஆசாரியர்கள் சென்று அவரை காட்டித் தருகிறேன் என்று சொல்லுகிறார். பிரதான ஆசாரியருக்கும் இயேசுவை பிடிப்பதற்கு ஒரு சிரமம் இருந்தது. அப்படி சொல்லி வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், அவருடைய சீசர்களிலே சின்ன யாக்கோபு இயேசுவை போன்று இருப்பார், உயரத்திலும் நிறத்திலும் எல்லாத்திலும் ஒரே மாதிரி இருப்பார். ஆகவே அவரை இயேசுவை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சீடர்களில் ஒருவர் இருந்துதான் காண்பித்துக் கொடுக்க வேண்டும். ஆகவே இந்த யூதாஸ் சொன்னால் நான் அவரை காண்பித்து தருகிறேன் என்று சொல்லி பிரதான ஆசாரியரிடத்தில் போய் சொல்லுகிறார். அந்த நாட்களிலே யாராவது ஒருவரை கைது செய்தால் சரியா கைது செய்யணும். ஆள்மாறி செய்தால் கைது யார் கைது செய்த உத்தரவிட்டார்களோ அவர்களுக்கு பெரிய தண்டனை உண்டு. ஆகவே தான் அவர்கள் பிரதான ஆசிரியர்கள் கொஞ்சம் பின்வாங்கி இருந்தார்கள். அந்த காரியத்தை இந்த யூதா செய்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ ஒரு 3 வருட காலமும் ஒரு எதிர்பார்ப்போடு தான் பின்தொடர்ந்தானே, ஆண்டவர் மேல் உள்ள அன்பின் நிமித்தமும் அவர் தனக்கு காட்டியிருக்கின்ற இரக்கங்கள் நிமித்தமும் ஒரு வாஞ்சையோடு அவரை அவன் பின்தொடராதபடினால் ஒரு எதிர்பார்ப்போடு தொடர்ந்தான், எதிர்பார்ப்பின் அடிப்படையிலே பின்தொடர்ந்தான். ஆகவே எதிர்பார்ப்பு கிடைக்காத காரணத்தினால் அவனுக்கு என்ன செய்ய முடிந்தால் மீண்டும் இயேசுவை பின்தொடர அவனால் முடியவில்லை. தொடர்ந்து அவரை பின்பற்றி வர அவன் முடியவில்லை. அவன் அவனை காட்டி கொடுத்து விட்டான். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது. இயேசுவை ஒரு வாஞ்சையோடும் ஒரு அன்பினாலோ அவரை தேடிய ஒரு தரப்பார் இல்லை. அவர்கள் ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டவரை பின்தொடர்கிறார்கள். எதிர்பார்ப்பின் அடிப்படையிலே அவரை பின்தொடர்ந்து செல்கிறார்கள். எதிர்பார்ப்பு என்று சொன்னால் அவரை பின்தொடர்ந்தால் அவரோடு நாம் இணைந்திருந்தால் அவருக்கு ஒரு ஆராதனை செய்தால் நமக்கு ஒரு செழிப்பு உண்டாகும், ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும், வேலை கிடைக்கும், பிள்ளைக்கு திருமணமாகும், வெளியூர் செல்லலாம், வெளிநாட்டுல வேலை எடுத்து வேலை கிடைக்கும். இப்படிப்பட்ட குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியத்தை அவர் தருவார். இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு அவர்கள் எழுதுகிறார். பின்தொடர்கிற ஒரு கூட்டம் உண்டு, ஒரு தரப்பினர் உண்டு. அதாவது ஆண்டவரை எதற்கு தேடுகிறார்? ஏதாவது ஒரு நன்மைக்காக தேடி செல்கிறவர்கள் ஒழுங்காக ஆராதனையில் இருப்பாங்க, ஜெபம் செய்வார்கள், வேதம் வாசிப்பாங்க, காணிக்கையை ஒழுங்காக கொடுப்பாங்க, பிரசங்கம் கூட பண்ணுவாங்க. ஆனா ஆண்டவர் கூட இருப்பேன்னு சொல்லுவாங்க, ஆண்டவர் விரோதமாக செயல்படுவாங்க. காரணம் என்னன்னா ஒரு எதிர்பார்ப்போடு அவர்கள் ஆண்டவரை பின்தொடர்கிறார்கள். ஒரு எதிர்பார்ப்போடு செய்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவர்களுக்கு இல்லை, கிடைக்கல என்று சொன்னா நிச்சயமாக அவளை காட்டிக் கொடுக்கிறவர்களாக தன் வாழ்க்கையில காணப்படுவார்கள். அந்த நிலைமை வரக்கூடாது. இவர்களுக்கு எதிர்பார்ப்பின் நிமித்தம் அவரை பின்தொடரும் காலத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் யூதாஸ் காரியத்தை போலவே நினைச்சுவாங்க, இவர்களும் காட்டிக் கொடுக்கிறவர்களாக தான் இருப்பார்கள். தங்களுக்கு எதிர்பார்த்த நன்மை கிடைக்கவில்லை போது நாம் இவரை நம்பி இவரை பின்தொடர்ந்து இவரை போதனை ஏற்றுக்கொண்டு என்ன பிரயோஜனம்?
அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு அவிசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் செய்யக்கூடிய காரியத்தை செய்ய விட்டு கொடுக்கிறார்கள். அவருடைய பிள்ளைகளாய் இருந்து நாம் என்னத்தை வெளிப்படுத்த வேண்டுமோ அதை வெளிப்படுத்த முடியாது அவர்கள் திகைக்கிறார்கள். அவருடைய பிள்ளைகளாய் இருந்து நாம் வெளிப்படுத்தக்கூடிய காரியம் என்னன்னு சொன்னால் அவருடைய அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அன்பு, அவர் நம்மிடத்தில் காட்டிய தயவையும் அன்பையும் நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஒரு எதிர்பார்ப்போடு அவர் பின்தொடர்ந்தவர்கள் அவர்களுக்கு காரியம் ஆகாத போது ஆண்டவரை காட்டிக் கொடுக்கிறவர்களை காணப்படுகிறார் ஒழிய அவர்கள் அன்பை வெளிப்படுத்துறதில்லை. உங்கள் பகைக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், மன்னியுங்கள் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் மறந்து போகிறார்கள். இன்றைக்கும் அநேகர் சொல்வார்கள், இவன் ஊழியர்காரனா, இவன் என்ன ஊழியம் செய்கிறான், ஊழியம் செய்துவிட்டு இத்தனை அநியாயங்களை செய்கிறானே என்று சொல்லி இயேசுவை தூசிக்கிற நிலையில் அவன் காணப்படுகிறான். சிலர் சொல்வார்கள், இவர்கள் இயேசு என்று சொல்லுகிறார்கள், ஆனால் வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை காண முடியவில்லை, கையினால் அவரை அறிய முடியவில்லை. இவர்களெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லி என்ன பிரயோஜனம் சொல்ற அளவுக்கு அவருடைய வியாபார ஸ்தலங்கள் அப்படிதான் இருக்கும், அவர் நடத்துற கல்வி நிறுவனங்கள் அப்படிதான் இருக்கும். எதற்காக நான் சொல்லினேன்னு சொன்னா, ஒரு ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் ஒரு எதிர்பார்ப்போடு தேடுகிறதுனால தான் ஆண்டவரை எல்லா இடங்களிலும் சாட்சியை நிறுத்த முடியாத நிலையில் அவரை காட்டிக் கொடுக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். எனவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மிடத்தில் காண்பித்த அன்பை மாத்திரம் எனது எதிர்பார்த்து அவர் நமக்கு காண்பித்து இருக்கிறாரே. ஆமென். அவர் உன்னை கெட்டு போகாமலும் நீ நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதற்காக தான் கல்வாரி சிலுவையிலேயே அருளாளர் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி உனக்கென்று ஒரு பாவமன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்ததினால் இன்றைக்கு நாம் கெட்டு போகல, நித்திய ஜீவனம் பெற்றிருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் அன்பு, இந்த அன்பு இவ்வளவா இல்லை என்று சொன்னால் நாம் எல்லாம் நிர்வாகிக்க உள்ளவர்களாக இருப்போமே என்று சொல்லி அந்த அன்பை மாத்திரம் நினைத்து அதன் ஆழத்தை அதிகமாய் உணர்ந்து எவ்வளவு அதை அறிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவருடைய அன்புக்காக நாம் அவரை பின்தொடர்வோம். அப்படி ஆண்டவருடைய அன்புக்காக பின்தொடரும் போது, ஆண்டவரே உங்களுடைய போதைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னோடு நீங்க பேசுங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்வேன், ஆண்டவரே எங்களுக்கு ஆலோசனை தாருங்கள் என்று சொல்லி அவரை பின்தொடர்ந்து செல்லும் போது ஆண்டவர் நமக்கு வேண்டிய நன்மைகளை தருகிற மாத்திரமல்ல, நம்மளுக்கு அவசர காலங்களிலும் நம்முடைய கூப்பிடுதல் சத்தத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த யூதாஸ் ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டவரை பின்தொடர்கிறவர்களுடைய ஆராதனையை நாம் பார்க்கும்போது எல்லாம் தடபடலா இருக்கும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை எடுத்தா அவ்வளவு ஆராதனை, ஒரு ஆட்டம் பாட்டம் எல்லாம் இருக்கும். ஆனா அந்த வாரத்தினுடைய ஆராதனையுடைய காரியத்தில் தன்னுடைய மனமாற்றங்கள், தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் உண்டா என்று பார்த்தால் முன்பு உள்ள வாரத்தை காட்டிலும் இந்த வாரத்திலே நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். ஆண்டவரை பிரியப்படுத்தக்கூடியதாக இருக்காது. போன வாரத்தை காட்டிலும் இந்த வாரத்திலே அவனுடைய பரிசுத்தத்தை பார்த்தால் பரிசுத்தமான வாழ்க்கை இராது. முந்தைய வாரத்தை காட்டிலும் இந்த வாரத்திலே அவனுடைய பரிசுத்தத்திற்கு என்ன காரியங்களை குறைந்து காணப்படும். காரணம், ஒரு எதிர்பார்த்த காரியம் தங்களுக்கு நிகழவில்லை, ஏற்படவில்லை. ஆனால் அதுல விருத்தி அடைந்தவர்கள் ஆராதனையும் பண்ணுவாங்க, ஆண்டவரோட இருப்பாங்க. ஆனா ஆண்டவரே எங்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில செய்றாங்க, காட்டுகிறவர்களாக இருக்க மாட்டாங்க, அவரை காட்டிக் கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். யூதாஸ் இயேசுவை முத்தத்தினால் காட்டி கொடுத்தார். அவனுடைய முந்தின நிலைமை காட்டிலும் அவனுடைய பிந்தின நிலைமை மிகவும் மோசமாயிற்று. அவன் தூக்கு போட்டு செத்தான் என்று பார்க்கிறோம். யூதாஸ் கையிலே பணப்பையோடு நின்று அவரை முத்தமிட்டார். அதுபோலவே இன்றைக்கும் பணப்பையோடும் பாவப்பையோடு நாம் நின்று ஆண்டவருக்கு ஆராதனை செய்தால் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை மிகவும் மோசமாய்விடும். ஆக பாவத்தை விட்டு அவருடைய பாதத்தில் சரணடைந்த அந்த ஸ்திரீயை போல அவருடைய பாதத்தை முத்தமிட்டால் போதும், உன்னுடைய வாழ்க்கையில்
ஆண்டவரை தெய்வம் வேறு லெவலுக்கு மாற்றி விடுவார். ஒரு புதிய வாழ்க்கையை உனக்கு தருவது மாத்திரமல்ல, புதிய ஆசீர்வாதமான வாழ்க்கையை தந்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அவருடைய சித்தப்படி செய்ய வேண்டும் என்று என் தேவனாய கர்த்தர் ஆசைப்படுகிறார். அது விருப்பம் அதுதான். அப்பேற்பட்ட ஒரு ஆவலுள்ள ஆராதனை நாம் செய்வோம். கர்த்தர் அதுக்கு நமக்கு கிருபை தருவாராக. ஆண்டவரே, நம்மிடத்தில் காட்டுகிற பிரியத்தை, அவர் நமக்குள்ளிடத்திலே காண்பிக்கிற அவருடைய தயவையும் அவருடைய அன்பு கூறுதலையும் எந்த அளவுக்கு நாம் அறிகிறோமோ அந்த அளவுக்கு தான் அவரை நாம் நேசிக்கவும் சேவிக்கவும் ஆராதிக்க முடியும். அவருடைய அன்புக்காக இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்து நமக்கென்று ஒரு காரியத்தை செய்து வைத்த அந்த அன்பை நினைத்து நாம் பின்தொடரும் போது ஆண்டவராய் தேவன் நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தந்து நம்மை ஆசீர்வதித்து நமக்கு ஒரு சமாதானத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். தேவனே, நேசிக்கிறவரே, அன்பு கூறுகிற தேவமே, உம்முடைய அன்பின் ஆழத்தை நாங்கள் அறிந்து அன்புக்காகவே நாங்கள் உங்களை பின்தொடர்ந்து உன் போதனைகளை ஏற்றுக்கொண்டு உம்முடைய சித்தம் செய்கிறவராய் நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட எங்கள் கிருபை தார். மீட்பர் இயேசு மூலம் தாழ்மையை வேண்டுகிறோம் ஜீவனான நல்ல பிதாவே. ஆமென்.